இறுதியாக நன்றி உரையாற்ற முத்தமிழ் அவர்கள். சரியாக 90 வினாடிகளுக்குள் இந்த நன்றியுரையை நிறைவு செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு முதல் 30 வினாடி அருண்பாரதி இருந்தால் கவுண்டவுன் போட்டுக்கலாம். இது முகநூலில் இது குறித்தான பதிவு போட்ட உடனே சென்னையிலிருந்து ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், ஏன்னா திருநெல்வேலியில் வாரத்துக்கு ஒரு இலக்கிய விழா நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டார். அவர் கேட்டது ரொம்ப உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு தீன் அவர்களுடைய விழா, ஒரு வாரத்துக்கு முன்னால் வெங்கடாஜலபதியினுடைய நூல் அறிமுக விழா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிருஷிக்கு விழா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் புலமிக்கு விழா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரபுவுக்கு விழா. இப்படி வரிசையாக வாரம் ஒரு இலக்கிய விழா நடந்துகிட்ருக்கு. தமிழ் சினிமாவில் வெள்ளிக்கிழமைனா ஜெய்சங்கர் படம் வரும், திருநெல்வேலியில் சனிக்கிழமைனா ஒரு இலக்கிய புத்தக வெளியீட்டு விழா அல்லது அறிமுக விழா நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இங்கே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அத்தனை பேரும் கருதுவது எங்களின் மூலவராக இருக்கக்கூடிய வண்ணதாசனும் எங்களின் உற்சவராக இருக்கக்கூடிய நாரும்பூநாதனும் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். நீங்கள் போட்டு கொடுக்கிற ராஜ வாட்டையிலே எங்கள் தீன் அவர்கள் மல்லாரி வாசித்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தீன் மட்டுமல்ல, தீனை தொடர்ந்து ஒவ்வொருவரும் இங்கே படைப்பாளிகளாக உருவாகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி, உலகத்தை சுற்றி மாங்கனி வாங்கிறது புத்திசாலித்தனமா, பெற்றோர்களை சுற்றி மாங்கனி வாங்கிறது புத்திசாலித்தனமானா பெற்றோர்களை சுற்றி வர்றதான் முக்கியம். அதனால் அவர்கள் இருவருக்கும் நன்றி சொன்னால் அரங்கத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னதுக்கு ஈடாகும் என்கின்ற காரணத்தினாலே அத்தனை பேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 30 வினாடி முடிஞ்சிச்சு. அடுத்த 30 வினாடி தீன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த நீர்பரணி அரங்கத்தில் வந்த உடனே இன்றைக்கி முதல்ல எனக்கு தான் புத்தகத்தை கொடுத்தாங்க. வாங்கும்போதே தீன்கிட்ட சொன்னேன், இந்த புத்தகத்துக்கு நான் கண்டிப்பாக காசு தருவேன், நீங்கள் வாங்கிக்கிடணும் அப்படின்னேன். தீன் சொன்னாங்க, இல்லை வேண்டாம், நான் தனிப்பட்ட முறையில் தர விரும்புகிறேன்னாங்க. நான் தீனிடம் திரும்ப சொன்னேன், அரங்கத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த அரங்கத்தில் விற்பனை நல்லபடியாக நடக்கணும், முதல் புத்தகம் நான் காசு கொடுத்தே வாங்கிடுதேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முத்தாலங்குறிச்சி காமராஜ் சொன்னார், என்னால் வர முடியல, ஒரு புக்கு நீங்கள் வாங்கி வச்சுருங்கன்னாரு. நான் பின்னால் இருக்கக்கூடிய புத்தக உறுப்பினர் அண்ணன் நம்ம தியாகராஜனர் செல்வகுமார்கிட்ட கேட்டேன், புக்கு இருக்குதான்னு கேட்டேன். இல்லைன்னு கையை காமிச்சது. இருக்குதாயா? இல்லை, எல்லா புத்தகமும் விற்பனை ஆகிவிட்டது. இதை எல்லா எழுத்தாளரும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக பாப்பா குடியார் பதிப்பகம் வச்சிருக்காரு, நீங்களும் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த 30 நிமிடம் தீன் அவர்கள் பேசுவது போலவே எழுதுவார், எழுதுவது போலவே செயல்படுவார். அதுதான் தீன் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட குணம். அந்த தனிப்பட்ட குணம்தான் தொடர்ந்து அவரை இந்த எழுத்துலகத்திலே, இலக்கிய உலகத்திலே ஒரு மைய புள்ளியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த நீர்பரணி பொருணையாற்றங்கரையிலே பூத்திருக்கிறது. இந்த பொருணையாறு என்பது தீர்த்தவாரி நடத்துவதற்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறதோ அதுபோல இலக்கியவாதிகளை காலகாலத்திற்கும் ஒரு தீர்த்தவாரியாக நின்று ஆசீர்வதிப்பதற்கு பயன்படும் என்று சொல்லி வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இத்தோடு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீர்பரணி என்ற நூலை எழுதிய திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு தீன் அவர்களுக்கு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.